ஒரு செருப்பு வாங்குறதுக்கு கூட எங்கள் அப்பாட்ட கேட்டிருந்து எங்கள் அப்பா இறந்தே போயிட்டார். அது வரைக்கும் நீ செருப்பே போடல? செருப்பே போடல. ஸ்கூலுக்கு வெறும் காலம் நடந்து போகிறேன். செருப்பை சாப்பிட்டேன். கருவாட்டு குழம்பு கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு வந்துட்டு நான் வந்த பிறகு என் உடம்புல சில நாட்கள் ஆன பிறகு சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள், நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. ஒரு நரம்பு தளர்ச்சி வந்தது. நரம்பு தளர்ச்சி சொன்னால் அது எப்படி வெளியே சொல்ல முடியாத ஒரு வாலிபனுக்கு வர முடியாத நரம்பு தளர்ச்சி. ஒரு பெண்ணை தொடக்கூடாது, தகுதி இல்லை. அந்த நரம்பு தளர்ச்சி வந்து நாம் வந்து இதெல்லாம் தெய்வம் சொல்லி தான் வணங்கின்னு இருக்கிறோம். இவன் குடிக்காரன், பல்லு போனவன், இவன் கிட்ட நிற்க கூட முடியல. இவன் அடிக்கிறான், இவன் போக சொல்கிறான், போகுது. இவன் வர சொல்கிறான், வருது. அதை வணங்குறதான் இவனை வணங்குறதான். பேரிச்சம்பழ சைஸில் இருக்குது. பேரிச்சம்பழம் மாதிரி இருக்குது, கருப்பாக இருக்குது. அது ப்ரௌன் கலரில். சரி. பார்த்து சொல்லிட்டு எப்போ அவனுக்கு வந்துச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, இதில் முடி கூட மலைச்சிச்சுப்பான்றார். இந்த ட்ரெஸ்ஸு தராங்க பாருங்க, எதுக்கு பாருங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க நான் கேள்வி கேட்டு அவனை டயர்ட் ஆகிடுவேன். அந்த என் உடம்பு இருக்க நிலைமை வேற. சரி சரி சரி. அப்படி இருந்தாலும் கிறிஸ்தவத்தை வெறுத்தேன். கிறிஸ்தவனா பிடிக்காது. அப்புறம் அப்போ இருக்கிறது பார்க்கறது எதுவுமே தெய்வம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு மாட்டம் வந்துட்டேன். சரி. வந்த பிறகு சரி செத்துடலாம், எதுக்கு நம்ம இருக்கணும். நான் உங்கள் சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் தன்ராஜ். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. வருகின்ற செப்டம்பர் மாதத்திலே நாங்கள் சூப்பர் நேச்சுரல் அகாடமி என்ற கோர்ஸை நடத்துகிறோம். இது ஆன்லைன் கோர்ஸ். 4 மாதம் இந்த கோர்ஸை நடத்துகிறோம். வரங்களை குறித்தும் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை குறித்தும் நாங்கள் போதிக்க விருப்பப்படுகிறோம். இந்த கோர்ஸில் சுமார் 4 வருஷமாக இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த என்ரோல் பண்ண எல்லாருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி, சூப்பர் நேச்சுரல் ஃபேமிலி, சூப்பர் நேச்சுரலாக அவங்க லைஃபே மாறி இருக்கிறது. அதற்கான சாட்சிகள் எங்களிடத்தில் இருக்கிறது. ஸோ டோன்ட் மிஸ் இட். யூ வில் நாட் பி எ நேச்சுரல், பட் யூ வில் பி எ சூப்பர் நேச்சுரல். பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். உங்களுடைய சாட்சிகளை ஆரம்பத்துலேருந்து கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய பூர்வீகம், நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தானே? சென்னை தான். ஓகே ஓகே. எப்படி அம்மா அப்பாலாம் என்ன பேக்ரவுண்ட்? கிறிஸ்தவத்தை அறிஞ்ச குடும்பமா? என் குடும்பத்தில் யாருமே தேவனை பற்றி தெரியாது. ஓகே. அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அம்மா அப்பா எல்லாம் கூலி வேலை செஞ்சுருந்தாங்க. சரி. ஓகே. கஷ்டமான சூழ்நிலை தான். வறுமையும் கஷ்டமும், அதுலேயும் கொஞ்சம் கௌரவமாக வளர்த்தாங்க. எத்தனை பேர் உங்கள் கூட பிறந்தது? நாங்கள் மொத்தம் 5 பேர். அண்ணன் ஒருத்தர், 2 அக்கா, நான் 4வது, தம்பி ஒருத்தர் இருக்காரு. ஓகே. 5 பேர். வளரும் போது எப்படி உங்களை வாழ்க்கையில் பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி கஷ்டப்பட்டீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம்லாம் நிறைய இருக்குது. அப்போ வந்து அப்பாவுடைய வருமானம் வந்து ஒரு நாளைக்கு கூலி 6 ரூபா தான். அதில் குடும்பம் நடத்தணும். 6 ரூபா? 6 ரூபா தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த 6 ரூபாயில் வந்து அப்பா 1 ரூபா எடுத்துன்னு 5 ரூபா அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வச்சு அம்மா. அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது? அப்பாவுக்கு குடிப்பார், அவள் தான். சரி. பீடி குடிப்பார். ஓகே. உங்களுக்கு சொந்த வீடுலாம் அப்படி இருந்துச்சா, இல்லை நீங்கள் வாடகை அப்படி? சொந்த வீடு தான், சொந்த வீடு தான் எல்லாமே. சரி 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 சரி. ஆனால் 5 ரூபா வச்சு குடும்பம் நடத்துறது அம்மா கஷ்டம் இல்லை? அந்த எத்தனை பிள்ளைங்க? அம்மா வந்து வீட்டில் வந்து இந்த காலையில் வீட்டில் டிஃபன் போடுவாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அந்த டிஃபனை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் கௌரவமாக நடத்துனாங்க. செருப்பு வாங்குறதுக்கு கூட எங்கள் அப்பாட்ட கேட்டிருந்து எங்கள் அப்பா இறந்தே போயிட்டாரு. எனக்கு கடைசியில் செருப்பு வாங்கி கொடுக்கவே இல்லை. அப்பாட்ட கேட்டுக்கிட்டே அப்பா இறந்துட்டாங்க. ஸ்கூல் போகிறேன். என்ன வயசு, என்ன ஏஜ்? நான் வந்து 8th படிக்கும் போது. 8th படிக்கும் அப்பா இறந்துட்டாரு. அது வரைக்கும் நீ செருப்பே போடல? செருப்பே போடல. ஸ்கூலுக்கு வெறும் காலம் நடந்து போகிறேன். செருப்பு வரல, போடவே இல்லை. நீங்கள் சின்ன வயசில் வளரும் போது எப்படி இருந்துச்சு? கடவுள் நம்பிக்கைலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? கடவுள் நம்பிக்கை எனக்கு நிறைய இருந்தது. கடவுள் ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையா. எங்கள் குடும்ப தெய்வம் வந்து, குடும்பத்தில் குல தெய்வம் வந்து
சரி. அதே எங்கள் குடும்பத்துக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது. அதை வணங்குவாங்க. மற்ற தெய்வங்களையும் வணங்குவாங்க. ஏன்னா தெய்வங்களுக்கு பஞ்சமே இல்லை நம்ம நாட்டில். அதனால் எல்லா தெய்வத்தையும் அப்பா அம்மா வணங்குற மாதிரி நாங்களும் வணங்க ஆரம்பித்தோம். இதுதான் தெய்வம், இதுதான் கும்பிடணும், இது கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அவங்க சொல்கிற மாதிரி நாங்களும் தெய்வத்தை வணங்கியிருந்தோம். ஆனால் இந்த பயபக்தியோடு வணங்கணும். ஓகே, அப்படியே வளர்ந்து வர்றீங்க. எயித்தில் அப்பா இறக்குறாங்க. எந்த அளவுக்கு வருத்தப்பட்டீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டது அது. ஆனால் இருந்தாலும் அம்மா வந்து அதுக்கு அப்பா இறந்த பிறகு அம்மா வந்து இன்னும் நாங்கள் வந்து வைராக்கியமாக வளர்த்தாங்க. இன்னும் வந்து அவங்க நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டிஃபன் கடை போடுவாங்க. மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம் விற்பாங்க. அப்புறமா சின்ன சின்ன ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுன்னே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கொடுத்து பழகிட்டாங்க. யார்கிட்டையும் கேட்டு வாங்கினதே கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மூவ் ஆச்சு? அதுக்கப்புறம் நான் அது 10th படிக்க ஆரம்பித்தேன். 10th படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு வருஷம் நான் பாஸ் அதாவது ஃபெயில் ஆனது கிடையாது. ஏன் ஃபெயில் ஆனீங்க? ஃபெயில் ஆனது காரணம் ஒரு பெண்ணால் சரி சரி. ஒரு பெண்ணை நான் விரும்பினேன். ஓகே. அந்த பொண்ணு என் மேலே அன்பாலாம் 2 பேரும் நல்ல அழகான பெண்ணு, அன்பான பெண்ணு. பேச ஆரம்பித்தோம். நல்லா படிச்சுட்டு இருந்தாலும் கடைசியில் படிப்பில் இந்த சினிமாவும் பெண்ணால நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து படிக்கிற மூடு இல்லை. அது வேலை செய்ய ஆரம்பித்தேன். வேலை கஷ்டமான வேலையா? நல்ல கஷ்டமாக கடினமான வேலை, இரும்பு தூக்குற வேலை, வெல்டிங் பண்ணுற வேலை அது. இரும்பு தூக்குறது இறக்குறது, வெயில், அந்த வெயில்லேயே அப்போ எனக்கு செருப்பு இல்லை எனக்கு. அப்படியா? அப்பயும் செருப்பு இல்லை? செருப்பு இல்லாமல் தான் வேலை செஞ்சேன். அந்த இரும்புல சூடுனால இரும்பு சூடு வந்து வெயில் ஏறும்போது இரும்புல நிற்க முடியாது. அதுலேயும் வந்து செருப்பு இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நான் சம்பளம் வாங்கி செருப்பு வாங்க ஆரம்பித்தேன். அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. 82 நான் அந்த முடிக்கும் போது 5 ரூபாய் சம்பளம் எனக்கு. சரி சரி சரி. ஸோ இப்படியே உங்கள் லைஃப் அது அடுத்து என்ன நடக்குது? அடுத்து வந்து இந்த பெண்ணோட பழக்கம் இருக்கிறதுனால வேலைக்கு போகிறது, அந்த பெண்ணோட பார்க்குறது, கடைசியில் நல்லா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவு நானும் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு அந்த ஆசை இருந்தது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒன்று கூடவே இருக்கும். சரி. சொந்தக்கார பொண்ணு தான். 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து என் மேலே ஆசைப்பட்டா. அப்படியா? ஆமாம். பெரிய லவ் ஸ்டோரி எல்லாம் இருக்கு. லவ் ஸ்டோரி தான். ஓகே ஓகே. பிரச்சனையே இருக்கு. அதான் எனக்கு பிடிக்கல. ஓகே. ஆனால் அந்த பொண்ணு வந்து அவளை விட்டுட்டு என்னை லவ் பண்ணுன்ற மாதிரியே நிறைய முயற்சியெல்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சாலும் அவாய்ட் பண்ணேன். இப்படியே நாள் போயின்னே இருந்தது. ஸோ ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் அந்த பொண்ணு ஒரு நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் விரும்புகிற பொண்ணு கேட்கும்போது சரி சாப்பிட போனேன். மத்தியான வேலையில் இந்த 2 பொண்ணுங்க இருந்தாங்க. சாப்பிட கொடுத்தாங்க. சரி போய் சாப்பிட்டேன். கருவாட்டு குழம்பு கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு வந்துட்டு நான் வந்த பிறகு என் உடம்புல சில நாட்கள் ஆன பிறகு சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள், நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அந்த சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு நோயெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. வயிற்று வலி, மாறு வலி, என்னென்ன பிரச்சனையும் உடம்புல வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூ வர ஆரம்பிச்சு. ஓகே. வயிற்று வலிக்காக போய் மாத்திரை சாப்பிடுவேன். ஒரு வாரம் இருக்கும். சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வேலைக்கு போவேன். இதே சாப்பிட்டுனே இருப்பேன். அது நல்லா ஆகும். ஒரு வாரம் கழிச்சு மார்பு வலி வரும். அது மார்பு வலிக்கு சாப்பிடுவேன். அப்புறமா வந்து வேற ஒரு வலி வரும். அப்புறம் இரணி வீக்கம் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு. அப்புறம் யூரின் போனால் பிளட்டு வரும். அப்புறம் ஒயிட் வரும். ஏன் ஒன்று எனக்கு இந்த நோய்கள்லாம் வர வர அஞ்சு கடைசியில் வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி வந்தது. நரம்பு தளர்ச்சி சொன்னால் அது எப்படி வெளியே சொல்ல முடியாத ஒரு வாலிபனுக்கு வர முடியாத நரம்பு தளர்ச்சி. ஒரு பெண்ணை தொடக்கூடாது, தகுதி இல்லை, அந்த நரம்பு தளர்ச்சி வந்தது. அது வரப்போ என்னால் ஜீர்ணிக்க முடியல, வெளியே சொல்ல முடியல. உங்களுக்கே தெரிஞ்சது? எனக்கு தெரியுது. அது உறுப்பு நாளடையில் அது உருவழிந்து போகுது. அதோட தண்டு சொல்லுது அந்த சரியான அந்த ஸ்தானத்தை இல்லாமல் உருவழிஞ்சு அப்படி வர 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 நான் அது ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்த்தேன். அது எனக்கு தெரியுது. ஓகே. அப்போ அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். வேறு வழி இல்லை. இந்த நோயை அம்மாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ நண்பருக்கு யாருக்குமே சொல்லலாம். ஓகே ஓகே. சொன்னால் வெளியே சொன்னால் அது அசிங்கமாக போடும், அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுலேருந்து எனக்கு துக்கம் அதிகமாகிடுச்சு. சந்தோஷமாக ஜாலியாக இருந்தேன். எனக்கு துக்கம் அதிகமாச்சு. எனக்கு என்ன சொல்ல தெரியல.
அப்போது அதுக்கப்புறம் ஆச்சு, நான் ஏற்கனவே தனிமையை விரும்புகிற ஆள், இப்போ தனிமை அதிகமாக வந்து தனிமையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வந்து இதுக்காக வந்து மாத கணக்கில் மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? எப்போ ஏதாவது க்யூரானு சொன்னாங்களா டாக்டர்? எந்த டாக்டர் வந்து நல்லாவும் சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க? இதுக்காக நான் வந்து ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்ருக்கிறேன். சரி. ஆயுர்வேதிக் சொன்னால் எண்ணெய்லாம் போட்டு எண்ணெய் தடவுறது, சில மாத்திரை மருந்தான் கொடுப்பாங்க ஆயுர்வேதிக்கு, சித்த வைத்தியம், பச்சிலை மூலிகை எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் வந்து இது வந்து பண்ணுறதுக்கு இப்போ எல்லாத்தையும் அது இந்த எல்லாம் சாப்பிட்டு 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 மாதங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வெறுத்து போச்சு. என்னுடைய வருமானம் அந்த வருமானத்தை சம்பளத்தை வாங்கி 150 ரூபா சொன்னால் கரெக்டாக வேலைக்கு போனால் 4 சண்டே போனால் 130 ரூபா வரும். சரி. அதில் ஒரு நாள் 2 நாள் லீவு போனால் 110 ரூபா 120 ரூபா வரும். அதை அப்படியே கூட வந்து மருத்துவமனை தான் கொடுப்பேன். ஹாஸ்பிட்டல் செலவு எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன். அதையும் மீறி எங்கள் அம்மாவுக்கு செலவு கொடுப்பாங்க. அவங்க கேட்பாங்க, இந்த சின்ன வயசுல எதுக்கு இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், உடம்புக்கு எடுத்துக்காத, என்ன நோய் சொல்லு, நான் என்ன சொல்கிறது? ஒன்றும் இல்லைம்மா, உடம்பு சரியில்லை. உடம்பு என்ன எதுக்கு நீ லேகியெல்லாம் ஏன் சாப்பிட்ற? ஏன்னா இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து சலிச்சு போயிட்டு சில பேப்பர் விளம்பரத்தை பார்க்கும்போது இந்த டாக்டர் இந்த ஹோட்டலில் இந்த ரூமில் இருக்கிறாரு, இதுக்காக அந்த டைமில். ஓகே. ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு போய் அந்த டாக்டர்லாம் போய் பார்ப்பேன். அவங்க ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக லேகியம் தருவாங்க. அது சாப்பிட்டு இம்ப்ரூவ் ஆகும், அடுத்த மாதம் வாங்கன்னுவாங்க. இது மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு என் லைஃப் ஃபுல்லாக மருந்து மாத்திரை ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன வயசு உங்களுக்கு இருக்கும்? அதான் 16 வயசுலேருந்து 10 வருஷம் கஷ்டப்படும். 16 டாக்டர் பார்த்தாலுமே இது க்யூர் பண்ண முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படி சொல்ல வந்தாங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது உனக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி இருந்தது கிடையாது, இப்போதான் அப்படி இருக்குன்னு சொன்னா, இல்லை அப்பாயா அவங்க அவங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிறத சரி சரி மனசு வேதனைப்பட்டேன். ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ 10 வருஷம் இந்த பிரச்சனை. 10 வருஷம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மருந்தெல்லாம் விட்டுட்டு மாந்திரிகத்தை பணம் சரியாகும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகம் போயிட்டு மதுரக்காரங்கிட்ட போயிட்டு அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன். அதையும் செலவு பண்ணி பார்த்தேன், அதுவும் சரியாகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்க சொல்லி அதுக்கப்புறம் குறி சொல்கிற மேடைக்கு போனேன். அங்கே பண்ணுவாங்க சொல்லி அங்கே போன பிறகு தான் அவங்க தான் சொன்னாங்க, உங்கள் வயிற்றுல மருந்து இருக்குது, அந்த மருந்து எடுத்தால் சரியாக போகும். அப்போ இந்த நோயை நான் சொல்ல, சரி வயிற்றுல மருந்து இருக்குது, மருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தங்கியிருக்க சொன்னால் இந்த ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், அதில் எலுச்சம்பழ சாறு, அப்புறம் சிலதெல்லாம் அதில் போடுவாங்க, அது குடிக்கவும் முடியாது. சரி. திக்காக கூழ் மாதிரி அவ்வளோ திக்காக இருக்கும். அது ஒரு சொம்பு ஃபுல்லாக அப்படி குடிக்கணும். குடிக்க சொன்னாங்க. அது குடிப்பாங்க. சரி. அது குடித்தா அந்த உள்ளே இருக்கிற மருந்து வெளியே வரும். சரி. அது மோஷன் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே அந்த ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் அங்கேயே தான் இருக்கணும். சாயந்தரம் அது முடிஞ்ச பிறகு மாதம்லாம் வந்த பிறகு போய் நம்மளை பார்க்கணும். வருதுன்னு சொன்னால் ஒரு மாதிரி பார்க்குறது. அது வந்து பப்புளி விதை மாதிரி இருக்கும், பச்சை கலரில், உள்ள கருப்பாக மேலே மினுமினு விதை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து நான் பார்த்தேன். கொஞ்சம் வந்தது, ஒவ்வொரு மாதிரியும் மோஷன் போகிறப்ப வந்தது. அதுக்கப்புறம் அது கடைசியில் அந்த குறிமேரில் போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் போய் சாயந்தரமாக போய் சொன்னோம். அப்போ அந்த குருமாரில் இருக்கிற ஆறவர் அவர் இந்த கையில் ஒரு பெரம்பு வச்சுருந்தாரு. என் வயிற்று டப்புன்னு 2 அடி அடித்தார். அடிச்சுட்டு, உனக்கு இன்னும் 2 புறை இருக்குது, சரியா ஆகலை, இன்னொரு நாள் வா அப்படின்னு அனுப்பி விட்டார். ஓகே. அது ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்கு எல்லாமே என் கூட அம்மா கூட வராங்க. சரி சரி. பார்க்குறாங்க, கூட வராங்க. அப்போ கூட என்னென்ன போய் அம்மா கிட்ட சொல்ல. சரி சரி சரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு அந்த வயிற்று வலி அந்த பிரச்சனை இருக்குது, இந்த சரியாகலையே சொல்லும்போது எனக்கு வெறுத்து போச்சு. இதுக்கிடையில் என்ன ஆச்சு சொன்னால், எனக்கு நான் விரும்பாத பொண், அந்த பெண் வந்து எனக்கு வந்து வயிற்றுல மருந்து வச்சுக்கிறேன், அந்த நான் சாப்பாட்டில். அப்படியா? ஓகே. அது எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? அவங்க அம்மாவும் செய்வாங்க. அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி இருக்குதான் அவங்க செய்யறது வாய்ப்பு இருக்குது. சரி. அதனால் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, நம்பி ஒரு தீர்வாயிடுச்சு. சரி. இப்போ நீங்கள் விரும்பின பொண்ணெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா, இல்லை அப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்களா? அது அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தேன். சரி. அந்த பொண்ணாக போயிடணும்னு பார்த்தா அது பொண்ணு விடுற மாதிரி இல்லை. சரி. சரி, நானும் என்ன செஞ்சேன், எப்போவே பெண்களுக்கு பிடிக்காத ஒன்று
ஒரு பொண்ணோட இன்னொரு பொண்ணோட பேசினா பிடிக்காது. அப்போ என்ன செஞ்சேன், இந்த மாதிரி பண்ணால் அந்த பொண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் அந்த பொண்ணு எதிரிலேயே போய் பேச ஆரம்பித்தேன். அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் போய் தொடர்ந்து போய் பேசுகிற மாதிரி அப்படி ஒரு ஆக்டிவ் பாவனை பண்ணேன். அது பொண்ணு பார்த்துட்டு இவன் நம்மளை விட்டு அங்கே போய் பேசுகிறான்னு சொல்லி ஒரு எரிச்சல் கோவம் வந்து பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படியே கொஞ்சம் நான் அவன் வேலைக்கு போகிற மாதிரி பண்ணிட்டேன். அப்படியே அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வேறு பொண்ணை பேசுகிறதுனால கோவப்பட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வேறு கல்யாணம் பண்ணுற வரல வெயிட் பண்ணால் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சந்தோஷப்பட்டேன் நான். உங்களுக்கு வந்து வருத்தம் இல்லையா? எனக்கு வந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமல் என்னையே நம்பி இருக்கக்கூடாது, ஓகே, அது அந்த ஒரு பயம் இருந்தது. அவங்க வந்து வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணி சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த நோய் அப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்காக நான் கேட்க விரும்புறது என்னன்னா, நீங்கள் அந்த உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து அந்த அந்த வீரியம் இல்லாமல் சுருங்கிருச்சுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? அந்த ஸோ சடனாக அது நடந்தது தான் இல்லையா? அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு படிப்படியாக நாளுக்கு நாள் ஒவ்வொரு வாரமாக பார்க்கும்போது அப்படியே வர அது வந்து சுருங்க ஆரம்பிச்சது. ஓகே 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 அது பார்க்கும்போது 16 வயசுக்கு அப்புறம். ஆமாம். அது பிறகு நான் இந்த மருந்து மாத்திரை போய் மாந்திரிகம் போய் குருமேடை போயிட்டு கடைசி தெய்வங்களை தேட ஆரம்பித்தேன். சரி, தெய்வங்கள் தேடன்னு சொன்னால் ஒரு தெய்வம் 2 தெய்வம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தெய்வத்தை தேட ஆரம்பிச்சு. ஸோ எல்லாத்தையும் போயிருக்கீங்க. என் உடம்பு நல்லா ஆகணுன்றதுக்காக தெய்வங்களை தேட ஆரம்பிச்சு. சரி, அப்போ தெய்வத்தை தேட சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வின்னா, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. சரி சரி. அப்போ நம்ம ஒரு சக்தி சொன்னால் இப்போ நமக்கு வந்து இங்கே ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. தெருவுக்கு ஒரு தெய்வம், ஊருக்கு ஒரு தெய்வம் சொல்லி வித்தியாசமான கேள்விப்படாத தெய்வம் கோடிக்கணக்கில் இருக்குது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஒரு சக்தின்னா அது எதுவாக இருக்கும்? நம்ம உடம்பு நல்லா இருக்கிற தெய்வம் எது? அதுதான் எனக்கு மெயின். அப்போ நம்ம தேர்ந்த தெய்வத்தெல்லாம் வந்து தேடி நமக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டு தெய்வமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு, கோபமான ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ நம்ம மனங்கும் தெய்வம் இல்லை, ஸோ கடவுளை இல்லைங்கிற கடவுள் இல்லை, இதெல்லாம் கடவுள் இல்லை. அப்போ ஏதோ ஒரு கடவுள் இருக்குது, யாருன்னு தெரியல. அந்த கடவுள் ஒருத்தர் இருக்காரு, யாருங்கிறத பார்க்கணுங்கிறது தெரியல, தேட ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊர்லேயே வந்து சிலர்லாம் வந்து இந்த உடுக்கையெல்லாம் அடித்து ஆடுவாங்க. அப்போது அந்த உடுக்கை அடிக்கிற ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிச்சிட்டு இருப்பாரு, கிட்ட போய் நிற்க முடியாது, நாற்று அடிக்கும். நாம் வந்து இதெல்லாம் தெய்வம் சொல்லி தான் வணங்கின்னு இருக்கிறோம். இவன் குடிக்காரன், பல்லு போனவன், இவன் கிட்ட நிற்க கூட முடியல, இவன் அடிக்கிறான், இவன் போக சொல்கிறான் போகுது, இவன் வர சொல்கிறான் வருது, அதை வணங்குறதா இவனை வணங்குறதா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இவன் பேச்சுக்கு இது ஒரு பண்ணுது, அடிக்கிறதுக்கே கெஞ்சி கிடக்குது. ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஸோ தெய்வன்றாங்க மனுஷனுடைய பேச்சு. எனக்கு அடி நான் ஆர்டர் சொன்னா அடிக்க முடியாது போன்னு சொல்றானே. அப்போ இதெல்லாம் தெய்வம் கிடையாது, அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி தேட 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 ரொம்ப ரொம்ப இதுவே சில நாட்கள் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கோயில்கள்லாம் போயிருக்கேன். அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி இருந்துச்சா புரிதல்? இதுக்கிடையில இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காது சுத்தமாக? அவர் வெளிநாட்டு தெய்வம், ஃபாரின் தெய்வம், அவர் நம்ம நாட்டு தெய்வம் கிடையாது. அவர் வந்து ஒன்றும் பார்க்க மாட்டா, அவர் தெய்வமே கிடையாது, மனுஷன். அவர் வந்து அவரே சாகிச்சிட்டாங்களே சிலுவையில். ஆமாம், அவரே காப்பாற்றி முடியாது, நம்ம இப்படி காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்குது. அவர் ஒரு கணக்கில் வைக்கவே இல்லை. அப்புறம் அப்போ இருக்கிறது பார்க்கறது எதுவுமே தெய்வம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு மாட்ட வந்துட்டேன். சரி, வந்த பிறகு சரி செத்துடலாம், எதுக்கு நம்ம இருக்கணும், நம்ம ஒரு லெட்டர் எழுதிடலாம். ஓகே ஓகே. போலீஸ்காரங்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு லெட்டர் எழுதுல உட்காந்து எழுதி. அப்போல்லாம் வந்து கெரோசின் விளக்கு, ஒரு ட்ரங்கு பட்டி அதான் இருக்கும், அதை வச்சு படிக்கிறதுக்கெல்லாம். அப்போது அந்த குடிசை வீடு தானே, அப்போ உட்காந்து எழுதுனேன். நைட்டு 9 மணிக்கு மேலே எல்லாரும் படுத்துட்டாங்க, நான் மட்டும் உட்காந்து எழுதி முடிக்கிறேன். எழுதும் போதெல்லாம் கண்ணீர் வருகுது. எழுதி முடிக்கிறேன், துக்கத்தோடு எழுதுறேன். எழுதி முடிச்சுட்டு இன்னைக்கு என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுட்டு யோசிக்கிறேன். யோசித்துட்டு என்ன நினச்சேன்னு தெரியல, அந்த லெட்டரை அப்படியே மடித்து என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லைன்னு சொல்லி மொத்தமாக எழுதிட்டேன். லெட்டரை வச்சுட்டு மறைச்சி வச்சுட்டு தூங்கிட்டேன். ஓகே ஓகே. தூங்கிட்டு எனக்கு ஒரு மெல்லிய சத்தம்,
அழுகிற சத்தம் கேட்டது. தூக்கத்தில் தூக்கத்தில் அந்த தூக்கத்துல அப்படியே கண்ணு விழிச்சு பார்க்குறேன். அப்படியே வர வர அந்த சத்தம் வந்து அதிகமாச்சு. வர வர அதிகமாச்சு. அப்புறம் தூக்கம் கலையுது. தூக்கம் கலைஞ்சு அப்படி கண்ணை படுத்துருக்கிறேன். கண்ணை திறந்து பார்த்தா என்னை சுற்றி ஏகப்பட்ட தலைகள் இருக்குது. காலையில் விடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் 30 பேர் உள்ளே இருக்கிறாங்க. ஓகே. நான் படுத்துருக்கிறேன். என்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என் பக்கத்தில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் தம்பி அழுகிறாங்க, அம்மா அழுகுறாங்க, அக்கா அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறேன் நான். அவங்க பாட்டு அம்மா அழுதுனேங்கிறாங்க. ட்ரெஸ் பார்த்து துணி எடுத்துக்கிறாங்க. ஓகே. அந்த துணி எடுக்கிறப்ப அதே வந்து அந்த ட்ரெஸ் வந்து அந்த லெட்டர் வந்து வெளியே கீழே வந்துட்டு இருக்குது. அது என்ன அது எடுத்து படித்து பார்த்துட்டு அது அம்மான்னு சொல்லி அவங்க அது வந்து எல்லாம் சேர்ந்து அழுது ஊரே வந்து மொத்தமாக எங்கள் ரூமில் இருக்குது. தற்கொலை முயற்சி பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. தற்கொலை முயற்சி பண்றீங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஆமாம், கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? கேட்டது ஒன்று. அப்போ ஒன்றும் இல்லை தான் சொன்னேன். ஒன்றும் இல்லை நீ ஏன் பண்ண போற ஒன்றும் இல்லை சொல்லும் போது அவங்க சொன்னாங்க ஏதோ மறைக்கிறா சொல்லிட்டு. அப்போ என்ன சொன்னாங்க, என்னை வந்து நீ வந்து அக்கா வீட்டுக்கு போ. சரி. என்னுடைய பெரிய அக்கா வந்து கேரளாவில் இருக்காங்க. சரி. எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அங்கே நீ போயிடு, போய் அங்கே ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு வா, அப்படி ஒரு மாதம் இருந்துட்டு வா. சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நானும் சரி இவங்க இங்கே இருந்தால் இன்னும் மன உளைச்சல் அதிகமாகும். சரி. யார்ட்டையும் சரி நான் பேச மாட்டேன். சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். சரி. நான் போகும்போது என் கூட எங்கள் மாமா பையன் ஒருத்தன் வந்தான். சரி. அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை தெரியாது. என்ன மாதிரி அவனுக்கு ஒரு வேறு மாதிரி பிரச்சனை. 2 பேரையும் அனுப்பி விட்டாங்க. சரி அங்கே போயிட்டோம். அங்கே போன பிறகு அக்கா என்ன செஞ்சாங்க, அங்கே இதுக்கு இடையில இங்கே வந்து இந்த வீட்டிலலாம் வந்து குறி வச்சு கேட்டாங்க. வீட்டிலலாம் வந்து எங்கள் அத்தை ஒருத்தர் குறி வச்சு ஆடுவாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அது வீட்டில் நான் எங்கள் மாமா அக்கா எல்லாம் ஃபேமிலி தானே உட்காந்து அவங்கள வர வச்சு இந்த மாதிரி பையன் பிடிக்கிறான் பார்த்து சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள வந்து சாமி வந்தது ஆடிச்சு. நல்ல பெரிய முடி அவங்களுக்கு. உட்காந்து ஆடி சொன்னாங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்லி மருந்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் உன்னை நான் 3 மாதம் சரி பண்ணிடுறேன். சரி. 3 மாதம் வெயிட் பண்ணுறேன். தெய்வம் சொல்லிச்சு 3 மாதம் ஆகும்போது சொல்லிட்டாங்களே. 3 மாதம் வரலாம் அந்த துக்கம்லாம் இருந்து கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தேன். தெய்வம் சொல்லிச்சு 3 மாதம் சரியாக போய் சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அது முன்னேற்றம் தெரியல. 3 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 0% தான் இருக்குது. சரி. ஒரு பாசம் வர ஒரு முன்னேற்றமே இல்லை. 3 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் நான் இந்த தற்கொலைக்கு போக ஆரம்பிச்சது. இப்போ அவங்க தெய்வம் இல்லை, நான் முடிவு பண்ணது. ஒவ்வொன்றா டிசைட் பண்ணுற முடிவு இல்லை. அப்போ அது வந்து சும்மா தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்ன செஞ்சோம், கேரளாக்கு அனுப்பும்போது அங்கே அக்கா என்ன செஞ்சாங்க, இங்கே ஒருத்தர் சாமி ஆடுவாங்க வா கூட்டு போற சொல்லி அங்கே 2 நாள் கழிச்சு அங்கே ஒரு வீட்டுக்கு கூட்டு போனாங்க. சரி. அங்கே போனால் அங்கே ஒரு பாட்டி ஆடுறாங்க. அவங்க யாரை சொன்னா அவங்க எனக்கு மைண்ட் செட்டில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே வந்த பிறகு அவங்க என்ன செய்யணும், என்ன பார்த்து நான் உன்னை அங்கேயே சொல்லிட்டேன் நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்பாங்க அப்படின்ற மனப்பக்குவத்தில் தான் அவங்ககிட்ட பார்த்து இருக்கிறேன். சரி. அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. அவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பேசுகிறாங்க. அப்போது அந்த 2 பேருக்கு பிரச்சனை, அவங்களுக்கு வயிற்றுல மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அப்போ யாரும் சொன்னாங்க, என்னோட வந்த மாமா பையன் எனக்கு அவனுக்கு இருக்குது. சரி. அப்போ நீங்கள் அந்த மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த முடிச்சிட்டாங்க. ஓகே. அங்கே வந்து அந்த உத்தம பாளையத்துக்கு போனேன்னு சொன்னால் தொக்கு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தொக்கு எடுக்கிறது தான். சரி. அது வயிற்றுல குழந்தைங்க எது விழுங்க பேப்பரோ பின்னோ எது இருந்தாலும் எடுத்துருவாங்க. அதே வயிற்றுல மருந்து இருந்தாலும் எடுத்துருவாங்க. அப்படி சொல்லி ஒரு ஜான் உள்ள ஒரு குழல் இருக்குது. அதை அவங்க ஒரு முனையும் அவங்க வாயில் வச்சுப்பாங்க, ஒரு முனையும் நம்ம வாயில் வச்சுப்பாங்க. வச்சு அப்படி ஊதுவாங்க. அப்படி ஊதுவாங்க. அப்படி எடுத்துப்பாங்க, மருந்து எடுத்துருவாங்க, நீ போப்பான்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டாங்க. அப்புறம் ஏகப்பட்ட ஜனம் அது கியூ இருக்குது. சரி பாரு நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பொழுதே அப்படின்னு சொல்லிட்டு போனால் குழந்தையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. குழந்தை பின்னு முங்கிடுச்சு, பேப்பர் முங்கிடுச்சு, அதை முங்கிடுச்சு, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நாங்களும் போனோம். சரி. அப்புறம் எங்களை கேட்டாங்க, இந்த மாதிரி வயிற்றுல மருந்து இருக்குது சொல்லும்போது சரி லைன் நின்னாங்க. அவங்க கொஞ்சம் பீஸ் கேட்டாங்க, கொடுத்துட்டோம். அப்புறம் போய் பார்த்தா அங்கே தான் அந்த பெரியவர் அங்கே எடுக்கிறாரு. அப்போ அவங்க வந்து அதே மாதிரி அந்த ஊதுகோலை வச்சு என்ன செஞ்சாங்க, சரி அது ஊதி அவர் எடுத்தார். எடுக்கும்போது ஒரு முறை தான் ஊதி எடுத்தார். எடுத்து வாய்ந்து எடுக்கிறாரு. அவங்க ஊதும் போது அவங்க வாய்ந்து எடுப்பாங்க. அப்படி
அவன் நம்ம வந்து கொஞ்சம் இல்ல, ஊதுறதுனா சும்மா வாயில ஊதுவாங்களா? என்ன என்ன பண்ணுவாங்க கரெக்டாக சொல்லுங்க. அது அப்படி ஃபுல் ஊதி அப்படி இழுப்பாங்க. ஒரு முனையை வந்து உங்க வாயில இருக்கும், ஒரு முனை வந்து என் வாயில வாயில 2 வாயில. ஓகே ஓகே. அப்படி வச்சு என்ன செய்வாங்க, ஊதுவாங்க. அப்படி ஊதி ஃபுல் ஊதி அப்படி இழுப்பாங்க. இழுக்குத்து நம்ம உள்ள இருந்து ஏதோ நமக்கு ஒரு ஃபீல் தெரியும், ஏதோ போற மாதிரி. ஆமா. ஓகே ஓகே. அந்த காத்து இழுப்பாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது தெரியும். ரெண்டுமே ஒரு பைப் மாதிரி தான். அந்த பைப் மாதிரி அது வந்து ஒரு பித்தளை பைப் தான் அது. சரி சரி. பித்தளை பைப்ல வந்து அது டிசைன் பண்ணி வைக்க நிறைய அப்படி இழுப்பாங்க. அது போற மாதிரி தெரியும் எனக்கு. அப்போ அப்படியே அந்த குழலை எடுத்துட்டு வாயிலிருந்து எடுப்பாங்க. எடுத்து காட்டும் போது பேரிச்சம்பழ சைஸில் இருக்குது. பேரிச்சம்பழம் மாதிரி இருக்குது, கருப்பா இருக்குது, அது ப்ரௌன் கலர்ல. சரி. பார்த்து சொல்லிட்டு எப்போ அவனுக்கு வந்துச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, இதுல முடி கூட முளைச்சிச்சுப்பான்றாரு. முடி கூட முளைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அது கேட்டதும் பயங்கர சந்தோஷம் எனக்கு. அப்பா இனிதான் ஒரு விடுதலை கிடைச்சிருக்குது. இவ்வளவு வருஷம் கழிச்சு எடுத்துட்டாங்க, எடுத்துட்டாரு இவரு, இனிமே உடம்பு நல்லாயிடும். அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த போது எனக்கு சந்தோஷத்துல ஒவ்வொரு நாளும் செக் பண்றேன், மாற்றமும் வரல. நினைச்சு வேதனைப்பட்டேன். என்ன பண்றது புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்ப என்னதான் செய்யறது, இவ்வளவு பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எடுத்த பிறகு நல்லா சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யறது சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் துக்கம் அதிகமாயிடுச்சு. அதிகமான பிறகு தெய்வத்தையும் தேடியாச்சு, தெய்வம் எதுன்னு தெரியல. ஆனால் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியோடு இருக்கு சொல்ல எதுன்னு அது தெரியல. சொல்றது ஆளு கிடையாது, யாருக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. அம்மாவுக்கும் தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கும் தெரியாது. அவங்களும் எது நினைச்சாலும் வணங்குறாங்க. இதுதான் தெய்வம் சொன்னா நம்ம சொல்லலாம், செய்யலாம். அப்போ இதுக்கு இடையில வந்து இதுதான் தெய்வம் அப்படி சொல்லி ஒருத்தர் சொல்ல வந்தாங்க. யார்? எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் அண்ணி வந்து எங்கள் அண்ணனுடைய மனைவி. அவங்களும் செஞ்சாங்க. சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்க சர்ச்சுக்கு போகும்போது அவங்கள நான் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவேன். ஓகே ஓகே. நான் எங்கள் அண்ணன் இருக்கும்போதே நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் கட்டுறீங்க, வெள்ளை சாரி கட்டுறீங்க. அந்த மாதிரி. ஏன் நீங்கள் இதுமாதிரி பண்ணுறீங்க, சர்ச்சுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க, அது வெளிநாட்டு தெய்வம் அப்படிங்கிறது. உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறாங்க யாரோ. ஓகே. உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா? பன்மட்டு ஜாமுக்கு போகிறீங்களா, பிரியாணி போகிறீங்க, சாப்பாடுக்கு போகிறீங்களா, இல்லை ட்ரெஸ்ஸு தராங்க போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள நான் கேள்வி கேட்டு அவளை டயர்ட் ஆகிடுவேன். அந்த என் உடம்பு இருக்க நிலைமை வேற. சரி சரி சரி. அப்படி இருந்தாலும் கிறிஸ்துவத்தை வெறுத்தேன். கிறிஸ்தவனா பிடிக்காது எனக்கு. ஸோ அவங்க எந்த கோசம் சபைக்கு போகிறதா எனக்கு கோபம் வந்தது. என்ன நீங்கள் போகிறீங்க, போகாதீங்க, நீங்கள் கலர் ட்ரெஸ் போடணும், சர்ச்சுக்கு போடாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. தம்பி அவர் தான் உண்மையான தெய்வம், உங்களுக்கு தெரியாமல் பேசுறீங்க. அது சொல்லும் போது நான் சொல்லுவேன், அவர் உண்மையான தெய்வம் வந்து அவர் ஏன் செத்தாரு நான் கேட்குறது. ஆனால் என்றைக்கே ஒரு நாள் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், செத்தாலும் எங்கள் தெய்வத்தோட செத்துருவேன் தவிர அந்த தெய்வத்துக்கு வரவே மாட்டேன், உங்கள் தெய்வத்தை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவேன். இது மாதிரி வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டு ரொம்ப சுற்றி நம்ம டயர்ட் ஆகிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பேசினாங்க. கூலாக வந்து பேசினாங்க, தம்பி இந்த மாதிரி எந்த நோயும் தெரியாமல் அவள் சுற்றி நிற்கிறேன். யார் பேசுனது? எங்கள் அண்ணி எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சரி. எல்லா தெய்வத்தையும் போய் தேடுறேன், தேடி பார்த்துட்டு இது மாதிரி இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் தம்பி, நீ நம்புறியே நம்பலையும் அவர் தான் உண்மையான தெய்வம் சொல்கிறாங்க. அப்போவும் அவங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணுறேன், கோபமாக பேசுகிறேன், என் உடம்பு நோயை மறந்துட்டேன், எதிர்த்து பேசுகிறேன். அது எதிர்த்து பேசும்போது அவங்களுக்கு அவங்க வந்து கோவப்படல. சரி. ஏன்னா நான் அறியாமல் பேசுகிறேன், அவங்களுக்கு தெரியுது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் பேச நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாம் நான் பேசி முடிச்சு அடங்கின பிறகு, தம்பி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் சபைக்கு வாங்கலேன், வந்து உட்காரு, பிடிச்சிருந்தா உட்காந்துங்க, சரி பிடிக்கலையா நீ எழுந்து போயிடுங்க, நான் வந்து உள்ள நான் இருப்பேன், இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி அப்படியா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். சரி போங்க வரேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி நான் போனேன். லுங்கி கட்டி தான் போகிறேன். நான் லுங்கியோடு தான் வருவேன், நான் பின்னாடி வரேன். சரி போனால் ரஷ் அதிகமாக இருக்குது. கொட்டா சபை தான், ஜனம் அதிகமாக இருக்குது. நல்லா பாட்டு பாடினா 6 மணி ரொம்ப சந்தோஷமாக ஜனங்க பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்களே, நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கிறோம், அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. அதுக்கப்புறம் ஜெபிக்கிறாங்க.
ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறாங்க, நாட்டுக்கு, மற்ற நோயாளிக்கு, மற்றவர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. அது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. என்ன இது எல்லாமே நம்ம கோயிலுக்கு போனால் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் நோய் நல்லா ஆகணும், நமக்கு அதான் வேணும், இவங்க எல்லாருமே பண்ணுறாங்களே, இது வித்தியாசமாக இருக்குது. அது வித்தியாசம் அன்றைக்கி பார்த்தேன் நான். பார்க்கும்போது சரி ஏதோ பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் முட்டி போடும்போது முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நானும் முட்டி போட்டேன். ஜெபிக்க தெரியாது. அப்போ ஜெபிக்க தெரியலன்னா நம்ம எனக்கு என்னடா நம்ம எதுக்காக போயிருக்கிறோம், அதுக்காக முட்டி போட்டு நான் கேட்டேன். உலகத்தில் தெய்வமே இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டேன். தெய்வமே இல்லை முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் நீ உண்மையான தெய்வம் சொல்லி சொல்கிறாங்க. நீ உண்மையான தெய்வமாக இருந்தால் என் உடம்பு நல்லா ஆக்கி எனக்குன்னு குடும்பம் வாரிசு கொடுத்தா நீ உண்மையான தெய்வம் நான் ஏற்றுக்கிறேன். சாகுற வர நீ தான் தெய்வம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லுவேன். ஓ, அந்த மாதிரி ஒரு இது பண்றீங்க. ஓகே ஓகே. நான் என் ஜபம் இது சொல்றேன். சாகுற வர நீ தான் உண்மையான தெய்வம் எல்லாருக்கும் சொல்லுவேன். என் உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னா நீயும் தெய்வம் இல்லை அப்படி சொல்லி செத்துருவேன். அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. இது ஜபமே கிடையாது, இது ஒரு சவால். இது மாதிரி ஓகே ஓகே, சவால் தான். தெய்வத்துக்கிட்ட நான் போற ஒரு சவால். சரி சொல்லிட்டு உக்காண்டேன். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சது அதுதான். நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன். உட்காந்துட்டு அப்புறமா பிரசங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அப்படியே கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா பிரசங்கெல்லாம் நம்ம எந்த கோயிலுக்கு கேள்வி பார்த்ததில்ல. அவர் பேச நல்லா இருந்தது. அப்படியே உட்காந்துட்டேன். கடைசியில் உட்காந்துட்டேயா, எழுந்து வரவே இல்லை. சபை முடிஞ்சு எல்லா ஜனங்களும் எழுந்து வரும்போது நானும் எழுந்து வெளியே வந்தேன். வெளியே வந்து நின்று அண்ணி வரட்டுன்னு வெயிட் பண்ணுறேன். அண்ணி கடைசியாக வந்தாங்க. என்னை பார்த்து அவனுக்கு பயங்கரமாக ஆச்சரியம். என்ன தம்பி நீ வீட்டுக்கு போகலையான்னு என்னை கேட்டாங்க. இல்லை நீ போகல. அப்போ இங்கே தான் இருந்தேன். ஆமாம் இருந்தேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வெளியே வரும்போது ஒரு மாற்றம் வந்தது. இந்த 10 வருஷமாக எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கிறேன். எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு மாற்றம் தெரியாது. இங்கே மட்டும் ஒன்றுமே இல்லை, ஒரு செலவும் பண்ணல. எதுவுமே சும்மா போய் லுங்கி கட்டி போய் உட்காந்து சும்மா எழுந்து வந்தேன். நான் வேற ஒரு மரியாதை கூட பேண்ட் ஷர்ட் கூட போகல. சரி சரி சரி. போயிட்டு உட்காந்து வெளியே வரும்போது வெளியே வரேன். என் மனசில் இருக்கிற அந்த 10 வருஷம் பாரம், அந்த இருக்கும், அது என்னை விட்டு இறங்கி போச்சு. அது எங்கேயுமே நடக்காத ஒன்று, எங்கேயும் நடக்காத ஒன்று அப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த துக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த துக்கம் 10 வருஷமாக வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம்னு சொல்லுவாங்கள்ல. ஏதோ ஒரு சிலர் சொல்ல முடியும், ஒரு சிலர் சொல்ல முடியாது. இந்த நோய் என்னால் சொல்ல முடியல. அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ சொந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்குமே சொல்ல முடியல. இந்த நோய் இருக்க சொல்லி இந்த பாரம் அப்படியே அழுத்தி கொண்டே இருந்தது. இதுதான் எனது தற்கொலைக்கு போக வச்சுது. அந்த பாரம் என்னை விட்டு வேலைக்கு போனது ஃபீல் பண்ணுறேன். என் இருதயம் லேசாக இருக்கிறத பார்த்தேன். ஓகே ஓகே. எனக்கு புரியவே இல்லை. இது என்ன ஆச்சரியம். அந்த பாஸ்ட் எனக்கு ஜெபம் பண்ணல, நான் போய் ஜெபம் பண்ணல. நான் ஜெபம் பண்ண ஒரு சவால் விட்டு வந்தேன். அதுக்கே இந்த ஒரு மாற்றம் வந்திருக்குது. அப்போ நமக்கு தேர ஒரு சக்தி இதுவாக தான் இருக்குமோ, அப்போ ஏதோ ஒன்று இங்கே இருக்குது அப்படிங்கிறத அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ இங்கே ஏதோ இருக்குது, அடுத்த வாரம் நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் வர ஆரம்பிச்சேன். சரி சரி. அடுத்த வாரம் சபைக்கு அன்னைக்கு முன்னாடி நானும் ரெடி ஆகிட்டேன். என்ன தம்பி நான் சர்ச்சுக்கு வரேன்னு. அவனுக்கு பயங்கர சந்தோஷம். தம்பி நீ சர்ச்சுக்கு வரீங்களா? ஆமாம், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறேன். சரி வாங்க போகலான்னு சொல்லி அவங்க கூட வர ஆரம்பிச்சேன். சரி சரி. அப்போ அவங்க கூட இங்கே முன்னாடி போக சொல்ல வாங்க சொல்லி அவங்க கூட வர ஆரம்பிச்சேன். சரி, நடந்தான் போகிறோம். வீட்டில் அம்மாலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அம்மா தம்பிங்க அதையெல்லாம், நீ ஏன் சர்ச்சுக்கு போற? சரி, அவதான் போனா விட்டுட்டோம், நீ ஏன் போற அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு தேவை, நான் போறேன். நம்ம தெய்வத்தை விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம தெய்வம் இதுவரை என்ன பண்ணிக்குது, எதுவும் செய்யவே இல்லை. ஒரு சமாதானம். ஓகே ஓகே. நான் எதிர்பார்த்து நான் நான் இப்படிதான் இருக்கிறேன், நம்ம தெய்வம் என்ன பண்ணிச்சு, ஒண்ணுமே பண்ணல. அது சொல்லும் போது எனக்கு ஆள் தான் சரி, இனிமே கேட்க மாட்டாங்க. அது நான் தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். தொடர்ந்து போகும்போது எனக்கு 2 வாரம் அப்படி போயிட்டு தொடர்ந்து போக ஆரம்பிச்சு சபைக்கு வாரம் போயிட்டு இருக்கீங்க. அப்போ அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சும் போது அதுக்கப்புறம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஒவ்வொரு வாரமாக பாஸ்டர் போய் பார்க்கலாமா பேசலாமான்னு சொல்லி போவேன். பார்த்துட்டு ஜெபம் பண்ண எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். சரி. இப்படி ஜெபிச்சுட்டு வரும்போது என்ன நோயில கேட்க மாட்டார் அவர் ஜெபம் பண்ணுவார். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நோயெல்லாம் நல்லா ஆரம்பிச்சது.
ஓ அப்போ என் நம்பிக்கை இன்னும் உறுதி ஆயிடுச்சு. என்னென்ன ஆரம்பிச்சு இந்த வயிற்று வலி, மாறு வலி, இந்த இறநீ வீக்கம், ஒவ்வொன்றா சரியாகிற அப்போ இந்த பிளட்டு இப்போ வரது, யூரின் பண்ண பிளட் வரது, இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து சரியாக வரும்போது நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே ஓகே. அதுக்கெல்லாம் அந்த பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணல. சரி. அவர் நார்மலாக ஜெபம் பண்ணி ப்ளஸ் பண்ணி அனுப்புறாரு. ஓகே. ஆனால் என் உடம்பு நல்லா வரத நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ எனக்கு அதிகமாகிடுச்சு. அப்போ நான் தேடுற தெய்வம் இதுதான் அப்படி சொல்லி போக ஆரம்பிச்சு. சரி சரி. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், கொஞ்ச நாள் பாடி போக போக சீக்கிரமாக பாஸ்டர் பேச ஆரம்பித்தேன். பாஸ்டர் பேச ஆரம்பிச்சு அவர் என்னப்போ எங்கேருந்து வரையில் கேட்க ஆரம்பித்தார் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், பாஸ்டர்கிட்ட நம்ம பிரச்சனை சொன்னால் நமக்கு ஜெபம் பண்ணுவார், உடம்பு நல்லாயிடுமே, எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லும்போது சொல்கிறதுக்கு அச்சமாக இருக்குது. அப்போது சரி ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துடலாம். சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதினேன். சரி சரி. ஒரு லெட்டர் எழுதிட்டு இந்த ஒரு கடைசி ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்கெட் போட்டு குறிப்பு போட்டு, ஐயா இந்த லெட்டரை நீங்கள் படித்து முடிச்சுட்டு கிழிச்சு போட்டுறாதீங்க, அதையும் ஒட்டி வச்சு யாரா பார்த்துட்டு போகிறாங்க, எனக்கு பயம். சரி 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 சரி. அதை எரிச்சிருங்க ஐயா. சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவர் படித்து பார்த்துருப்பாரு. அது படித்து பார்த்த பிறகு அவரு என் மேலே ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷன் வந்துச்சு. சரி சரி. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட அக்கறை பாசம் அதிகமாச்சு. என்கிட்ட குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட கூப்பிட்டு பேச ஆரம்பித்தார். சரி சரி. அப்போ பேச ஆரம்பிச்சும் போது அதுக்கப்புறம் நான் டெய்லி அவர் போய் பார்க்க ஆரம்பித்தேன். வாரத்தில் ஒரு நாள் சண்டே போகிறதில்ல, தினமும் போய் போய் பார்ப்பேன். அவர் ஆஃபீஸில் இருப்பார். காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் ஜெபிச்சு நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஓகே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஸோ உங்களுக்கு ஒரு சமாதானத்தில் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கீங்க, ஃபெலோஷிப்பும் ஆகிட்டீங்க. ஆமாம். ஓகே ஓகே. இந்த கிறிஸ்மஸ் வந்தபோது சபையில் எல்லாரும் வந்து பாட்டு போட்டி வச்சாங்க. பாட்டு போட்டி வைக்கும்போது எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. நான் ஏற்கனவே பாட்டு பிரியன். நான் எல்லாரும் பாட்டு பாடினாங்க, நானும் போய் பாட்டு பாடினேன். பாட்டு பாடி முடிஞ்ச பிறகு எல்லாரும் கை தட்டினாங்க, நல்லா இருக்கும் கை தட்டினாங்க. ஆனால் பாஸ்ட் பாட்டை கூப்பிட்டு பாட்டு நல்லா இருக்குது, ராகம் நல்லா இல்லைப்பான்னு சொல்லிட்டாரு. என்னன்னா சினிமா மெட்டில் நான் பாட்டு எழுதி போனேன். ஸோ அந்த மெட்டில் அப்படியே பாடினேன். அது ஒரு ஜீவன் அழைத்தது அப்படின்னு ஒரு இளைய ஒரு பாட்டு இருக்காது. அது வந்து நம் இயேசு பிறந்த நாள், நம் வாழ்வில் மலர்ந்த நாள், அவர் எதற்காக மண்ணில் வந்தார், நம் பாவங்களை ரட்சிக்க வந்தார். இப்படி பாட்டு எழுதி பாடினேன் நான். பாக்கி கேட்குறேன் பார்வையா இருக்கு. ஓகே. அது மாதிரி பாட்டு ஒரு 3 சரணம் பாட்டு எழுதி பாடிட்டு எல்லாரும் கை தட்டினாங்க. பாஸ்டருக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை. ஓகே. அப்புறம் சொன்னேன், என்ன பாஸ்டர் நல்லா இது சினிமா பாட்டெலாம் வந்து அப்பா பாட்டு பாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு பாட்டு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு பாட்டு எழுது கிருபை இருக்குது, ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளு டியூனு கொடுப்பாரு அப்படி சொல்லும்போது, அப்படியா ஜெபம் பண்ணு ஆண்டவனுக்கு உனக்கு டியூனை கொடுப்பாரு சொல்லும்போது, இப்போ அதுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவனுக்கு அப்போ பாட்டு டியூனோடு எழுதும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். ஓகே ஓகே. டியூனோ பாடலும் அப்படி கிருபை செஞ்சார். சரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டும் எழுதும்போது பாஸ்கிட்ட போய் கொடுப்பேன், பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கரெக்ஷன் பண்ணுவார். அப்போ பாட்டு இப்படி தான் எழுதணும் சொல்லி ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. ஏதாவது ஒரு பாட்டு எங்கள் வியூவர்ஸ்க்காக பாருங்க, அந்த டைம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்கு. அன்பு தேவ அன்பு அது மாறிடாதது, மனிதனின் அன்பு அது நிலைத்திடாதது, அன்பு தேவ அன்பு அது மாறிடாதது, மனிதனின் அன்பு அது நிலைத்திடாதது, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத என் ஏசையா, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத என் ஏசையா, பாழும் உலகம் அது அழியும் வார்த்தைகள் என்றுமே அது ஜீவ கிரீடமையா.
இந்த மாதிரி சூப்பர் பாட்டு மாணவருங்க. ஓகே. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அப்பயே எழுதுனீங்க அப்படி ஃபுல்லாக? அப்போ வந்து எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்டுனே இருப்பேன். அந்த பிரசங்கத்தை கேட்டு பிரசங்கத்தை ஏற்ற பாட்டு எழுதுவேன். சரி சரி. கிட்டத்தட்ட ஒரு 221 பாடல்கள் இருக்குது. ஆனால் இன்னும் வெளியே வந்திருக்கா? எது வெளியே வரல. ஓகே. 2 கேசட் மாத்திரம் போட்டேன். வசதி இல்லாத அந்த இருந்தால பாடல் இன்னும் வெளியே வராமல் இருக்குது. செபித்து கொண்டிருக்கிறேன். இப்படியே உங்களுடைய லைஃப் போகுது. ஒரு பாஸ்டா பார்த்து பாட்டில் எழுதி கொடுக்குறீங்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் திருமணம் இப்போ நான் பண்ணணும் ஒரு கட்டாயம் வருது. வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. என்னுடைய வியாதி என் குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது. வயசாகுது, இவ்வளோ வயசாகி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என் உடம்பு இப்படி இருக்குது, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சபைக்கு போக ஆரம்பித்தேன். சபையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த ஒரு வியாதி மாத்திரம் நல்லா மற்ற எல்லா வியாதியும் ஆண்டு சுகப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது, ஊழியம் வந்து தேவனுக்குள்ள அப்படியே போயிட்டு ரொம்ப ஆண்டோட ரொம்ப ஃபிட் ஆகிட்டேன். ரொம்ப நான் செல்ல பிள்ளையா ஆண்டுக்குள்ள ரொம்ப இருந்தேன். ஊழியம் சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தேன். அப்போ ஏஜ் உங்களுக்கு என்ன ஏஜ் போயிட்டு இருக்கு? அப்போ வந்து நான் சபைக்கு வரும்போது 27 வயசு. 27. 16 வயசுலேருந்து 26 வயசு வரல 10 வருஷமா நான் கஷ்டப்பட்டேன். ஆமாம் ஆமாம். 27 வயசுல தான் நான் வந்து என்ட்ரா வரேன். ஓகே ஓகே. என்ட்ரா வரேன் நான். சரி. ஒரு முறை சண்டே சர்வீஸ் ஒரு புது செய்தியாளர் வந்தார். அந்த செய்தியாளர் செய்தி கொடுத்துட்டு நாங்கள் யூத்துங்களாம் சேர்ந்து சபைக்கும் சபை பாச உட்கார ஆஃபீஸுக்கும் இடையில வந்து ஒரு 200 அடி 250 அடி வித்தியாசம் இருக்கும். அங்கேருந்து சபையிலேருந்து அந்த ஆஃபீஸு வரோம். சரி. ஆஃபீஸ் பார்த்தா சின்னதாக ஒரு 8x 10 அதுதான் சைஸ். சரி. அதுதான் உட்காந்து அங்கே தான் இருக்கோம். அது எப்படியும் ஒரு 10 யூத்து உள்ளே போயிட்டோம். சரி சரி சரி. அந்த ஊழியக்காரரும் கூட நான் அவர் நின்று நானும் 2 பேரும் அந்த நெருக்கத்தில் பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த சுவரில் பார்த்தீங்க சொன்னால் மாலைங்க, சந்தன மாலைங்க, கூடைங்க, முறங்க, இது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு வாலிப பெண் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு. சரி. அது எல்லாமே செஞ்சாங்க, சோத்துல மாட்டி வச்சிருக்கு. அப்போ அதில் சந்தன மாலை மாதிரி ஒரு மாலை இருக்குது. சரி. நல்லா இருக்குது. இப்போ நானும் அந்த ஊழியக்காரர் பேசிக்கொண்டு இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரு ஆள் நுழையலாம், அவ்வளோ கேப் தான். சரி. அந்த கேப் தான் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறோம். சரி. அவள் பேசும்போது இடையில ஒரு வாலிப பெண்ணு எங்கள் 2 பேருக்கு சென்டர் நுழைஞ்சி அப்படியே எனக்கு நேரம் நின்று அந்த செவத்துல இருந்த சந்தன மாலையை கொண்டு வந்து என் மேலே போட ஆரம்பித்தேன். எனக்கு மாலை போடாது. எனக்கு பயங்கரமாக ஷாக்கு. அந்த பொண்ணு தேவனுக்கு பக்தியான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, சபையில் ரொம்ப அழகான பொண்ணு வேற. சரி 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 சரி. இன்னொன்று யாரு சொன்னா, பாஸோட அக்கா பொண்ணு. ஓ அப்படியா? அது இன்னும் சொல்ல போனா சரி, பாஸ் கூடவே இருக்கிற பொண்ணு, அவர் வளர்க்குற பொண்ணு. ஸோ யார்கிட்ட அதிகம் பேசாத. ஆமா, பாஸ் கூடவே தான் இருக்கும். அது சரி. வெளியில வந்து அது வந்து அந்த வயசுலேயே வந்து பிசாசெல்லாம் ஓட்டும். ஓ ஆமா, வரப்பெற்ற பொண்ணு. எல்லாருக்கும் மரியாதையாக ஒரு பாஸுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா ஆலோசனை கொடுக்கக்கூடிய பொண்ணு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ண பொண்ணு. ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த பொண்ணு ஒரு மரியாதைக்கு ஒரு பொண்ணு. சொல்ல என்ன ஏஜ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? அவங்களுக்கு 5 வயசு. 5 வயசு. ஓகே ஓகே ஓகே. ஒரு மரியாதைக்குரிய பொண்ணு. சரி. அப்படி இருக்கிற பொண்ணு நேரம் வந்து நாம் என்ன அப்படிதான் பேசுவோம். நெருக்கமான பேச்செல்லாம் கூட கிடையாது. சரி சரி. நான் வந்து பாட்டெல்லாம் பாடிக்கும் போது அவங்களாம் எனக்கு நான் வரத்துக்கு முன்னாடி சபையில் பாடுகிற அவங்க தான். நான் வந்த பிறகு அவங்க இடத்த நான் பிடிச்சிட்டேன். சரி சரி சரி. நான் தான் சபையை பாடுகிறேன், அவங்க இல்லை. அப்போ அவங்க என் மேலே கொஞ்சம் வருத்தமா இருக்கும், வந்துட்டாங்க இவன் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கிற ஆள் வந்து எனக்கு வந்து மாலை போடுறாங்க. அவங்களாம் வந்து போட்டாங்க. அவங்களாம் வந்து நேரம் இப்போ நம்ம 2 பேர் பேசுறோம். இப்போ நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, ரொம்ப நெருக்கம். ஒரு அடி கேப் தான் இருக்கு, ஒரு ஆள் நுழையலாம். அப்படி நெருக்கி வர மாதிரி உள்ள வந்து நின்று எனக்கு மாலை போடுறாங்க. நான் 2 கையில பிடிச்சிட்டேன். போட வரும்போது போடாதேன்னு சொல்லி பிடிச்சிட்டு விட்டுட்டேன். விட்டுன கையை கீழே இருக்கிற டக்குன்னு மாலை போட்டாங்க. மாலை போட்டுட்டு அவங்க நிக்கல, அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. ரூம் விட்டு வெளியே போயிட்டாங்க. எல்லாருமே அந்த ரூம்ல சின்ன ரூம் தானே, அத்தனை பேர் பாக்குறான். அந்த ஷாக்கா பாக்குறாங்க, அந்த ஊழியக்காரர் ஷாக்கா பாக்குறாரு. எனக்கு அதிர்ச்சியா பாக்குறேன். நான் என்ன ஆச்சு, என்ன பண்றது புரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கனமுன்னு ஒரு பொண்ணு சரி செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போதே சொல்லிட்டு சரி அந்த மாலையை தூக்கி கொடுத்துட்டு அங்கே நிற்கவே இல்லை. நான் முதல்ல
முதல்ல பாஸ்டர்கிட்ட போய் யாரும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல போய் சொல்லிடலாம் சரி அப்படி சொல்லிட்டு, ஏன்னா ஒரு பெரிய விஷயமாச்சு, இது இஷ்யூ ஆயிடுமே. இந்த மாதிரி ஜான் சாமுவேலுக்கு இந்த பொண்ணு மாலை போட்டுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பா பேசுவாங்க இல்லையா. கண்டிப்பா. அப்ப நான் சொன்னேன், இந்த கோமதி வந்து இந்த மாதிரி மாலை போட்டேன், எல்லா இதுலயும் மாலை போட்டாங்க, நீங்க பார்த்து ஒரு கண்டிஷன் பண்ணுங்க, இதெல்லாம் தப்பு சொல்லி தப்பா பேச போறாங்கன்னு சொன்னேன். சரி சரி நான் பார்த்தேன், நீ போ அப்படின்னு சொல்லி விட்டார். அப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தியோட வந்துட்டேன் நான். சரி சரி சரி. இதுக்கு இடையில ஒரு நாள் எங்க வீட்டுல எங்க பக்கத்து தெரு, எங்க அண்ணன் கூப்பிடுவேன், பெரியம்மா பையன். சரி. அவர் வந்து சபைக்கு போறவரு. அவர் வந்து அவங்க அந்த அண்ணி வந்து வயலினை பார்த்தாங்க. அப்போ இடையில வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறோம், வீட்டில் ப்ரேயர் பண்ணுறோம். ப்ரேயர் பண்ணும்போது அண்ணன் மேலே வந்து ஆண்டவர் இறங்கி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் பேசுகிறாரு. நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டு ப்ரேயரில் கலந்துக்கிறீங்களா சரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி அப்படியா, சரி இன்னைக்கு நான் வரேன் அண்ணி அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு நான் ப்ரேயருக்கு போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணும்போது அங்கே ஆவியானவர் அவர் மேலே இறங்கி அவர் பேசுகிறார். சரி பேசும்போது என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீ பார்த்த பெண்ணை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், நான் காட்டின பெண்ணை அவன் தருவேன்னு சொல்கிறேன். அவ்வளோ தெளிவாக சொன்னார். ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. நான் எதிர்பார்த்து ஒரு நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தேடினேன், அந்த சக்தியை கண்டுபிடிச்சிட்டேன். அவரு எனக்கு என்ன செய்கிறாரு, பொண்ணு பார்க்குறாரு எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. குடும்பத்தில் யாரும் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க தான் தெரிஞ்சவங்க தான் பொண்ணு பார்ப்பாங்க, புரோக்கர் மூலம் பொண்ணு பார்ப்பாங்க. எனக்கு வந்து பொண்ணு பார்க்கறது ஆண்டவரே பொண்ணு பார்க்குறாரு. இது யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். சூப்பர் சூப்பர். ஆனால் பார்க்குற சூழ்நிலை என் உடம்பு நல்லா இல்லை. தேவன் சொல்றாரு, அவன் தான் உனக்கு மனைவின்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு அது என் நோயை மறந்துட்டேன். சரி தேவனை சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு உடம்பு நல்லா இல்லையா, அவர் சொன்ன பிறகு அப்புறம் நான் மறுபேச்சு வாய்ப்பே கிடையாது. தெய்வம் சொல்லியாச்சு, நம்ம என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதுதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கர சந்தோஷம். எனக்கு நைட்டு சரியா தூக்கம், வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டேன், தேங்க்ஸ் சொல்கிறேன். காலையில் எப்போ விடிய காத்து நேராக பாஸ்டர் கிட்ட ஓடுறேன். நான் போய் பார்த்து என்ன பாடினார், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நைட்டு ப்ரேயர் பண்ணேன், இந்த மாதிரி அண்ணன் மூலமாக ஆண்டவர் ப்ராஃபீஸ் பேசினார். இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி நீ பார்க்குற பெண்ணை நான் தரமாட்டேன், நான் காட்டின பெண் தான் தருவேன்னு சொல்லி சொன்னோம். அப்படியா, அவர் திட்டுவாரோன்னு பார்த்தேன். ஏன்னா அவர் வளர்க்குற பொண்ணு, கூடவே இருக்கிற பொண்ணு. அப்படியா அப்படி கேட்டு, நம்முடைய சபையில் உனக்கு எந்த பொண்ணை பிடிக்குன்னு கேட்டார். அந்த வார்த்தை எந்த பாஸ்டரும் கேட்க மாட்டாங்க. சரி 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 சரி. ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. சரி. ஏன்னா அந்த அளவுக்கு பாஸ்டருக்கு நான் ஓப்பன் ஆர்ட்டாக இருந்தேன், ஒரு குழந்தைய போல இருந்தேன். எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லி அவரு என்னை பார்த்து அப்படி கேட்டார். ஸோ அப்படி கேட்கும் போது நான் வந்து சொல்கிறதுக்கு அச்சப்படுறேன். சொன்னால் சோதிக்கிறாரோ, கேட்டபோது திட்டுவாரோ, கொஞ்சம் இடம் ஒத்தா இவ்வளோ தூரம் வரையன்ற மாதிரி சொல்லுவாரோ யோசிக்கிறேன் நான். ஓகே ஓகே. யோசிச்சு கொஞ்சம் மனசு திட பற்றின்னு ஆண்டு சொன்னாரே, அதை வச்சுன்னு கோமதின்னு சொல்லிட்டேன் நான். சொல்லிட்டேன், மனசு கொஞ்சம் திட்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு கோமதின்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு தான் நீங்கள் மாலை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுதான் சொல்லிட்டேன். அப்போது அவர் என் மேலே கோவப்படுவார் பார்த்தா கோவப்படல. சரி. இப்போதாம்மா என் வயிற்றுல பாலை வார்த்தைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பயங்கர ஷாக். எனக்கு என்ன இப்படி சொல்கிறாரு சொன்னா, அப்போ அவரு ஜெபம் பண்ணி இருக்கிறார். சரி சரி சரி. ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி சம்பவத்தை சொன்ன பிறகுதான் ஒரு 2 நாள் கழிச்சு இந்த கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி கேட்குறாரு. சரி சரி. ப்ரேயர் பண்ணிக்கிறாரு, ஆண்டவர் கைட் பண்ணி அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரியாது. அப்போ சொல்லும் போது, அப்போ நான் இப்போ போயிட்டு பொண்ணு கேட்குறேன் அப்படின்றாரு. ஃபஸ்ட் இப்போ இவ்வளோ சீக்கிரம் அவசரப்படாதீங்க, ஒன்றா இல்லை நான் போய் பேசுவேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு டீச்சரை வேலை செய்ய கான்வென்ட்டு டீச்சராக இருக்கிறாங்க. சரி. ஸ்கூலுக்கும் போயிட்டார். பாஸ்டர் போயிட்டு பாஸ்டர் அம்மா கூட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இவன் தான் ஒரு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்துட்டுக்கிறார். சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லிட்டுக்கிறார். அவங்க வந்து உன் பையன் என் மகளை நீ ஒரு குருடனுக்கு கொடுத்தா கூட நான் ஒத்துக்கிறேன்ப்பா, உங்க இஷ்டமா சொல்லிட்டுக்கிறாங்க அவங்க. சரி 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 சரி. ஆனால் என்ன சொன்னாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் தோணுது. சரி. என்ன பேசணும்னா, என் நிலைமையத்து சொல்லணும். நிலைமை சிச்சுவேஷன் சொல்லணும், நான் இப்படி இருக்கிறேன், இல்லை பாஸ் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு அப்படி சொல்ல பார்க்குறேன். சரி. அந்த பொண்ணு அதுக்கு இடமே கொடுக்கறதில்லை, சரியா பேசுறதில்லை. ஆனால் வந்து
கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படிதான் முடிஞ்சு நான் பொண்ணு பார்க்க போறேன். அங்க போய் பேசி முடிச்சுட்டு அங்கேயே வந்து யாரையும் பேச விடாம வரதட்சணை வேணாம்னு சொல்லிட்டு உட்காடுறோம். அங்க வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஓகேன்றாங்க. கல்யாண தேதி பேசுறாங்க. அடுத்த மாசம் வச்சுக்கலாமான்ட்டாங்க. எனக்கு பயமும் ஒரு பக்கம் ஒத்துக்கிறான்னு ஒரு சந்தோஷமா, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சு நம்ம உடம்பு நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு பயம் வந்தது. அதுக்குள்ள பயம் வந்து சரி அது பதத்தோடு வந்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நோட்டீஸ் போடுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சு. விசுவாசம் நானும் நோட்டீஸ் போடுறேன், எல்லாம் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சரி, எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கொடுத்து முடிச்சாச்சு. நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால மாலை போற எப்பவுமே சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கிறோம். சரி சரி சரி. அப்படி வந்து பெண்ணை வந்து பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும் போது எனக்கு கை கால்லாம் உதிருது. பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, நம்ம தகுதி இல்லையே, அது ஒரு பயம், ஒரு அச்சம், வேதனை இருக்குது, ஒரு நடுக்கு இருக்குது, ஒரு பதப்பதப்பு இருக்குது. அப்படியே கல்யாணம் நடக்குது. தாலி கட்ட சொல்கிறாங்க. நான் தாலி கட்டுறேன். கையெல்லாம் உதிருது. அது கையெல்லாம் உதிருது. எப்பவுமே தாலி கட்டும் போது பின்னாடி யாரோ ஒருத்தர் வாங்கிப்பாங்க. ஒரு முச்சம் மாப்பிள்ளை போடுவாங்க, 2 முச்சம் அவங்க போடுவாங்க. ஆனா இதுல நான் உறுதியா இருக்கேன். நான் தான் உறுதியா இருக்கிறேன். கை உதிர்ந்தாலும் பயம் இருந்தாலும் 3 முச்சு நான் தான் போடுவேன் சொல்லிட்டு நான் தான் போடுறேன். 3 முச்சு போடுறேன். போடும்போது எனக்குள்ள தோன்று, ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஆனா இங்க ஒரு பெண்ணுக்கு மாதிரி கல்யாணம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறேன் நான். பண்ணிட்டு ஆண்டவரே நீங்க தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு உட்காடுறேன். அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு. எல்லாம் யாரு கட்டி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போன பிறகு அங்க முதல்வருக்கு ஏற்பாடு பண்றாங்க. எனக்கு பக்குன்னு எனக்கு வரது கால் வர மாட்டேன், நடக்க கால் வரல. இவ்வளவு எப்படிங்க இருக்கும்? ஆமா ஆமா கண்டிப்பா. அது எவ்வளவு பெரிய, அது யோசித்து பாக்குறேன். ரொம்ப கஷ்டம் அது. ஓகே ஓகே ஓகே. நடந்து போறேன், இழுத்து போறாங்க. நானும் சமாளிச்சுன்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே கெத்தாவும் போறேன். போகும்போது அந்த கதவு திறந்து, எப்பவுமே பொண்ணு தான் உள்ள தள்ளுவாங்க, என்ன உள்ள தள்ளி விட்டாங்க. பொண்ணு முதல்ல என்ன தள்ளி விட்டு வெளியே ஓடியாந்துச்சு. பொண்ணு ஓகே ரூம் விட்டு வெளியே ஓடியாந்துச்சு. ஓட வேண்டியது நானு, பொண்ணு ஓடுது. தேவன் செய்த கிரியை பாருங்களேன். சரி, எனக்கு பயங்கர ஆச்சரியமும் சந்தோஷம் ஒரு பக்கம். அப்பா நாம தப்பு. பொண்ணு போய் பிடிச்சி வந்து எல்லாரும் செஞ்சாங்க. ஒரு 2-3 பேர் அங்க இருக்க என்ன செஞ்சாங்க, பொண்ணை பிடிச்சி வந்து நேரம் உள்ளத்துல கவி சாதிட்டாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், 2 பேரும் பேச போறோம். ஃபியூச்சர் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம். இப்படி இன்னைக்கு இந்த நாளை இன்னைக்கு ராத்திரி இப்படி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடியா பேசி முடிச்சுட்டு அப்படியே ஜாப் பண்ணிட்டு 10 தூங்கிட்டோம். அந்த ஒரு நாள் என்னை காப்பாத்துறாரு. ஜாப் பண்ணி முடிச்சுட்டு தூங்கிட்டோம். அந்த 3ஆவது நாள் ஒரு முறை நான் போய் முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணும்போது என்னால் முடியலன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன நினைப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அழுது கொண்டு ரூம் விட்டு வெளியே வந்துட்டேன். அழுது கொண்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எழுந்து வந்துட்டான். எழுந்து வந்து என் பின்னாடி வந்துட்டான். வந்து என் பக்கத்துல உட்காந்து நான் படுத்து நான் அழுவுறேன். அந்த தரையில படுத்துட்டேங்க, மண் தரையில படுத்துட்டேன் வாசல்ல. என்னை உட்காந்து என் தலையை தூக்கி மடி மேல வச்சுக்கின்னு என் தலையை தடவிக்கின்னு, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்ல. எந்த பொண்ணு சொல்லாத ஒரு வார்த்தை, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. யாருங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, என் கூட இருந்தா போதுங்கன்னு சொன்னான். அதை கேட்டதும் அதிகமா சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஆண்டு எனக்கு கொடுத்துக்கிறாரு நினைச்சு அழுகுறேன். அவ நான் அழுதுக்கிட்டே இருக்கிறேன், கண்ணை தொடச்சினே இருக்கிறான். கூட்டு வந்து வீட்டுல வந்து படுக்க வச்சு என்னை தூங்க வச்சான். கிரேட், அது இன்னும் பாக்கியவான். ஏன்னா தேவனை பார்த்த பெண்ணு சொன்னா அந்த மாதிரி கேரக்டர் பெண்ணை எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாரு ஆண்டு. உங்களுக்கு ஏற்ற. ஓகே ஓகே. ஒரு 2 நாள் போச்சு. ஏன்னா கம்பெனில லீவ் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் பின்னாடி ஒரு 5 நாள் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 3 நாள்லயே வேலைக்கு போயிட்டேன். நேராக போயிட்டு நான் அங்கே போயிட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ் மாற்றுவேன். அங்கே போயிட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு வேலைக்கு போய் இறங்காம நேரம் படி ஏறி மொட்டை மாடியில் போய் உட்காந்து. சரி, மொட்டை மாடியில் போய் கைப்பிடியில் உட்காந்துன்னு கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நீங்களா பார்த்த பொண்ணு, நீங்கள் தான் கட்ட சொன்னீங்க, நீங்கள் சொல்லி தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன்.
இந்த கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் என்னோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். இந்த கல்யாணம் பண்ணதால என்ன அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போதே. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, பரிசுத்தமான பொண்ணு, தேவனுக்கு பயந்த பொண்ணு. அந்த தரிசனம் சொல்லும்போது ஆண்டு தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அந்த அண்ணன் கூட பேச சொன்னார், நான் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதை உடைச்சிடாதப்பான்னு சொன்னார். தேவனே சொன்ன வார்த்தை. அப்போ கண்ணாடி பாத்திரம் சொன்னால் அந்த அளவுக்கு பரிசுத்தமான ஒரு பொண்ணு, அந்த பெண் அதை உடைச்சிடாதுன்னு சொன்னார். அப்போ இந்த அளவுக்கு அந்த சொன்னீங்க, நானும் நீங்கள் எனக்கு உடம்பு நல்லா ஆக்கின்னு சொல்லிட்டு நான் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இந்த உச்சக்கட்ட வரலும் வந்துட்டேன். சரி, இதுக்கு மேலே நான் என்ன புரியல, என்னை இந்த அளவுக்கு சோதிக்கிறீங்களப்பா அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் இனிமேல் என்ன செய்ய தெரியல, உங்ககிட்ட ஒரு ஒப்பு கொடுக்க என் வாழ்க்கையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் உங்கள் கரத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். கண்ணை திறந்து பேசுகிறேன். பேசிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். கீழே இறங்கி வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி வேலை செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி ராத்திரி சரி நாம் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அன்றைக்கி முயற்சி பண்ணுறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, தேவன் என்னை எப்படி பலப்படுத்தினாலும் தெரியாது, ஏதோ ஒரு வல்லமை என் மேலே இறங்கினதை ஃபீல் பண்ணுறேன். அன்னைக்கு நான் ஒரு புருஷனாக நடக்க முடிஞ்சது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நம்ப முடியாத ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக பார்த்தேன் நான். இது என்னால் எப்படி முடிஞ்சது, இது என்னால் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறேன். அது அந்த யோசிக்கிறேன் நான். அந்த பெண்ணுக்கு தெரியாது, என்னுடைய நிலைமை எனக்கு தான் தெரியும். ஆனால் தேவனுக்கு கிரியை செய்யறதை நான் உணர்றேன். பயங்கரமாக சந்தோஷப்பட்டேன். ஆண்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவனும் சந்தோஷப்பட்டேன். இதுக்கெல்ல வந்து பக்கத்தில் வீடு அம்மா வீட்டுக்கு போகிற சொல்லி ஒரு வாரம் போனாங்க. போகும்போது நான் என்ன செஞ்சேன், போய் பார்க்கலாம் போனேன். வேலை முடிச்சுட்டு போனேன். சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை, என்னம்மா ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி நானாக கிண்டலாக பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். இதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. சரி சரி சரி, என்ன விசேஷமானு கேட்டேன். இக்கப்பட்டு சிரிச்சுட்டு குஞ்சிட்டாங்க. எனக்கு ஷாக் ஆகுது, இது நமக்கு நடக்குமா இது? அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட போய் கேட்டேன். அத்தை இந்த மாதிரி கேட்டேன், மனைவி உட்காந்து வந்து வெக்கப்படுது, அது உண்மையா சொன்னான். ஆமாப்பா நாங்கள். எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. கோடி ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு அந்த சந்தோஷத்தை அடைக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது அதுதான். உண்மை தெய்வத்தை தேடினேன். அந்த தெய்வம் அவரே பார்த்த, அந்த தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தெய்வம் அவரே பொண்ணு பார்த்தாரு. அதே தெய்வம் தகுதி இல்லாத என்ன தகுதி படுத்தினாரு. அந்த 3 மாசத்துல கன்சீவ் ஆயிட்டாங்க. அது ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என் ஜபங்கள் மாறிவிட்டது. இன்னும் அதிகமாக ஆண்டவர் அதிகமாக ரொம்ப பற்றி கொள்ள ஆரம்பித்தேன். ஜபம் அதிகமாயிடுச்சு, தேவ மேலே பற்று அதிகமாயிடுச்சு. நிறைய இன்னும் பாட்டு எழுத ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நானும் மனைவி சேர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தோம். வீட்டில் குழந்தைய போட்டாலும் சவுத்தில் ஓட்டிட்டு அந்த குழந்தை மாதிரி ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ மனைவி கிட்ட சொன்னேன். சரிங்க நம்ம ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ வச்சு ஜபம் பண்ணோம். அந்த பிரசவ நாள் வந்தது. பிரசவ நாளில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டாங்க. நானும் என் மாமியாரும் ஹாஸ்பிட்டல் வெளியே உட்காந்துருக்கிறோம். குழந்தை சத்தம் கேட்டுச்சு. குழந்தைய வெளியே கொண்டு வராங்க. அப்போ என் குழந்தைகிட்ட ஏதாவது சொல்லுமா சொல்லி ஏய் அப்படின்ற குழந்தை கண்ணை முடிக்குது. சொன்ன நம்ப மாட்டீங்க, கண்ணை அப்படி திறக்குது. கண்ணு திறந்த ஒரு கண்ணு திறந்தது. இயேசுவே ஒரு கண்ணு திறந்து என்னை பார்க்குது. ஒரு கண்ணு திறக்கலையே சொல்லி பார்க்குறேன். அடுத்த கண்ணு திறந்து என்னை பார்க்குதுங்க. நான் குரல் கொடுத்து கண்ணை திறந்து என்னை பார்த்து ஸ்ட்ரைட்டாக என்னை பார்க்குது. பார்த்துட்டு எனக்கு பதில் கொடுத்துங்க. அந்த பதில் என்ற மாதிரி நான் எப்படி அந்த குரல் அதே குரல் எனக்கு திரும்ப கொடுத்தது. பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு பதில் கொடுத்ததுங்க. தேவனுடைய செயலை தான். அதை பார்த்து தான் அந்த சந்தோஷம் குழந்தை நான் வாங்கிக்கிறேன். வாங்கி கொஞ்ச நேரம் வாங்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய கொடுத்தாமிச்சேன். முதல் பேரானது தேவனுக்குரியன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா பிறக்கிறது எல்லாமே தேவனுக்கு தான், எனக்கு கிடையாது. அந்த ஆண்டவர் எல்லாம் உங்க பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த குழந்தைக்கு காட்ஸ் பேர் வச்சேன். அந்த பேர் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அந்த பேரை தான் வச்சோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பெண் குழந்தை கேட்டோம். சரி, கன்சீவ் ஆனாங்க. பெண் குழந்தை வேணும்னு சொல்லி பேரை முதல்ல வச்சுட்டேன். அந்த குழந்தைக்கு ஏஞ்சல் பேர் வச்சேன். நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்க தான் நம்ம தெய்வம். பின்னாடி உங்க மனைவிட்ட சொன்னீங்களா அந்த மாதிரி இப்படிலாம் இருந்துச்சு ப்ரே பண்ணுறது? அதெல்லாம் பின்னாடி எப்போ சொன்னீங்க? அதெல்லாம்
அதை பத்தி என் மனைவி கடைசி வரை கேட்கவே இல்லை. அப்படியா? நானும் சொல்லவே இல்லை. சரி 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 சரி. ரீசன்ட் இப்போ வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அன்னைக்கு என்ன நடந்தது அதை சொல்லுன்னு கேட்டா, சரி, என் மனைவி சொல்றான், பாருங்க என் மனைவிக்கு என்னை பத்தி ஏற்கனவே தெரியும். ஓ இந்த பிரச்சனை எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. பாஸ் என்ன செஞ்சுக்கிறாரு, நேர போயிட்டு ஓப்பனா பையன் இப்படிப்பட்ட பையன் தான், சரி, நீங்க கல்யாணம் பண்ணா புருஷன் மனைவி மாதிரி இருக்க முடியாது, அண்ணன் தங்கச்சியா தான் இருக்க முடியும், உனக்கு ஓகேவான்னு சொல்லிக்கிறாரு. என்ன ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ 3 வருஷம் சொல்லு. எனக்கு எப்ப தெரியும், இப்பதான் ரீசெண்டா தான் தெரியும். எங்க பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியுது. அப்பதான் இது ஒண்ணு சொல்லவே இல்லை அவங்க, நானும் கேட்கவே இல்லை. பாஸ் எனக்கு இப்படிதான் சொன்னாரு, நானும் அது ஓகே சொன்னேன், அதுதான் நீங்க அதெல்லாம் சொல்ல வரும்போதெல்லாம் நான் சொல்லாத அளவுக்கு அவாய்ட் பண்ணேன் நானு அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு ரகசியங்களை வச்சுக்கிற நல்ல ஒரு மனைவி, புருஷனை புரிந்து கொண்ட மனைவி, புருஷனுக்காக தியாகமாக கல்யாணம் பண்ண ஒரு மனைவி. ஓகே. ஸோ அந்த டைம் நிறைய பேருக்கு சொல்றதுக்கு கூச்சப்பட்டீங்க. பின்னாடி இது சாட்சியாவே இப்போ நான் வந்து இப்போ நான் சாட்சியா சொல்றேன் சொன்னா, இப்போ நான் நல்லா இருக்கிறேன், தேவன் நல்லா வச்சிருக்காரு. ஓகே. இதை நான் தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை என்னை போல எத்தனை பேர் இருக்கலாம். இதுக்கு ஒரு தைரியம் வரணும், இது மாதிரி சொல்றதுக்கே இதை சொல்றதுக்கு தைரியம் வர சொன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. ஓகே ஓகே. ஏன்னா நான் தெய்வத்தை தேடி தேடி எந்த தெய்வமும் செய்யாம தெய்வமே இல்லை என்று முடிவுக்கு வந்து நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அந்த சக்தி இதுதான் சொல்லி தேடி இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு எல்லாருமே இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு தெய்வம் சொல்றாங்க. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திர தெய்வம் இல்லை, உலகத்துக்கு அவர் தான் தெய்வம். அவர் இன்னைக்கு அதாவது எல்லாவற்றையும் தியாகமா செய்து முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் மறைமுகமாக இருக்கிறார். அவரை அடித்து கொலை செய்தார்கள், அவரை காப்பாற்றிக்க முடியாது, இறந்துட்டாரு, அத சொல்றாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது வெளிநாட்டு தெய்வம் சொல்லி புரளியை எழுப்புறாங்க. ஆனா உலகத்துக்கு அவர் தான் தெய்வம். யாரை பார்க்கணும்னு சுவிசேஷம் சொல்லுவேன், சைக்கிள் கூட்டும் போது சைக்கிள் உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்லுவேன், வேலை சேருவேன், எல்லாரும் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு நான் வாக்கு கொடுத்தேன், நீ உண்மையான தெய்வமா இருந்தா என் உடம்ப நல்லாக்கி எனக்கு குடும்பத்தை வாரிசு கொண்டு சொன்னேன். அவர் உண்மையா தெய்வம் நிரூபிச்சிட்டாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், செய்தி முடிச்சுட்டா வாழ்நாளெல்லாம் ஜீவன் இருக்க வரை நீ தான் தெய்வம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லுவேன்னு சொன்னேன். அதை நான் செய்யறேன். நான் கேட்டதை அவர் செஞ்சு முடிச்சாரு. அதே போல நான் சொன்னதை நான் அவருக்காக செஞ்சு கொண்டிருக்கிறேன். தேவன் என்னை உயர்த்தின விதமே வேற. என்னை எல்லாரும் இருக்கும் போது எல்லாருக்கும் முன்பாகவே என்னை அமெரிக்க தேசத்துக்கு ஆண்டு கொண்டு போனார். ஓகே ஓகே. எப்போ போனீங்க? 1999. அப்பெல்லாம் ஃபாரின்ல நிறைய பேர் போக மாட்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரி. இங்கிலீஷ் பேச பிடிக்காது. மெயின் அதான். தமிழ் தானே? தமிழ் தான் பிடிக்கும். சரி. இங்கிலீஷ் பேசுற பார்த்தாலே பிடிக்காது. ஆனா எனக்கு கொண்டு போறது அமெரிக்கா கொண்டு போறாரு. அவரை அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில பெரிய மாற்றமும் ஆசீர்வாதமும் வந்தது. அன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு குறையெல்லாம் வச்சிருக்கிறார். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியாக என் கைகளில் பிரயாசத்தை கொண்டு ஆண்டவனை ஆசீர்வதித்தார். வேலை செய்யற ஒரு மனுஷன் ஆர்சி கிறிஸ்துவர், ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வாலிபன் தான். அவருக்கு சத்தியத்தை சொன்னேன். சரி. அவர் வந்து ஆர்சி கிறிஸ்து ஏற்றுக்க மாட்டாங்க, ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. நீங்க தான் கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள ஊழியக்காரர் நீங்க தான் சொல்லி சொன்னாங்க. கடைசி காலத்தை வரக்கூடிய ஊழியக்காரர் நீங்க தான், பெந்தகோஸ்தால் நீங்க தான் சொன்னாரு அவரு. இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் அது சொல்லி நான் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டேன். இந்த வேலையை விட்டு நான் வந்துட்டேன். அவர் கம்பெனி விட்டு வந்துட்டேன். அவர் வேற கம்பெனி போயிட்டார். சில வருடங்கள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு 3-4 வருஷம் கழிச்சு அப்போ தேடி வராங்க. உன்னால நான் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. என்னால நல்லா இருக்கிறியா தெரியல. அப்ப சொல்றாரு, உன்னால நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு போனேன், இப்ப நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன். நான் ஃபாரின் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டேன், துபாய்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், அபுதாபி போயிட்டு வந்துட்டேன், அமெரிக்கா போயிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன உன்னால தான் நல்லா இருக்கிறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னை கூட்டுமா வந்துக்குன்னு சொன்னார். ஒரு சுவிசேஷம் எது ஒரு கிரியை செய்து பாருங்க. அன்னைக்கு சொன்னது உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த சுவிசேஷம்
அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஆஸ்வதிக்கப்பட்டு சொன்ன நான் கஷ்டப்படுறான்னு சொல்லி என்னை தேடி வந்து உன்னை அமெரிக்கா கூட்டும் போற சொன்னேன். என்கிட்ட துட்டு கிடையாது, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஓகே ஓகே. இல்லை நான் வரமாட்டேன், இங்கே இங்கிலீஷில் தெரியாது எனக்கு, நான் வரமாட்டேன். எவ்வளோ அவாய்ட் பண்ணுவோம் அவ்வளோ பண்ணுறேன். அவர் என்னை விடுற மாதிரி இல்லை. சரி சரி சரி. எல்லா படத்தையும் நான் தரவான்ட்டு சொன்னார். அவரே பண்ணிட்டாரு. ஆமாம், அப்படின்னா வரேன்னு சொல்லி ஒத்துக்கினேன். அப்புறம் 2 பேரும் இன்டர்வியூ போகிறோம். அங்கே டெஸ்ட் வச்சாங்க. டெஸ்ட் வச்சுக்கிறப்போ அவர் ஃபெயில் ஆகிட்டார், நான் பாஸ் ஆகிட்டேன். அவர் வர முடியாது, நான் தான் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் நானும் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. அவரும் கொடுத்தாரு, பணத்தை கட்டியாச்சு. நானும் அமெரிக்கா போயிட்டேன். ஆனால் அங்கேருந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சு அந்த கரத்தையும் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வரும்படி கத்த உதவி செஞ்சாரு. நினைச்சு நான் போயிட்டு வந்து ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டு கிருபை. எப்ப சொந்த வீடு இதெல்லாம் சொந்த வீடு அது வந்த பிறகு அந்த அந்த அங்க போயிட்டு அதுல சம்பாதிச்ச பணத்தை தான் அந்த வீடு வாங்குது. அதுக்கப்புறம் பிள்ளைகளை காலேஜ் வரை படிக்க வச்சது. ஒரு பிள்ளை காட்சன், அவர் வந்து பல் மருத்துவராரு, படிக்க முடிச்சார், கத்த உதவி செஞ்சாரு. பெண் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணி முடிச்சேன். எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சு முடிச்சாங்க. 2 பேருக்குமே திருமணம் நடந்தது. 2 பேருக்குமே பண்ணி முடிக்க கத்த உதவி செஞ்சாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய ஆண் பிள்ளை பெற்றெடுத்து என்னை தாத்தா வாக்கிட்டாங்க. பார்த்த ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டு இருந்தீங்க. எனக்கு தகுதி இல்லாத ஒன்றுக்கு உதவாம செத்து போன வாழ்க்கையை உயிர்ப்பித்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எப்போ ஊழியத்துக்குலாம் எப்படி வந்தீங்க? ஊழியெல்லாம் ஃபுல் டைம் அப்படி வந்தீங்கன்னா? அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு சரி ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்படியே ஃபுல் டைம் வந்துட்டேன். அப்பயே வந்துட்டேன். நான் வந்து 25 வருஷம் ஆச்சு. என்ன வேலை செய்ய தீர்மானம் பண்ணி வந்து ஆண்டருக்கு ஃபுல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டா? வேலை செய்யக்கூடாது, எனக்கு வாழ்க்கையை கொடுத்து, எனக்கு வசதி கொடுத்து, எனக்கு குடும்பத்தை கொடுத்து, வாரிசு கொடுத்து, இவ்வளவு செஞ்ச தேவனுக்கு அவருக்கா வாழ சொன்னல, அவருக்கா வாழ்றேன். அவர் நாமத்தை மையப்படுத்தணும், அவர் தான் உண்மை தெய்வம் எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஊழியம் என்ன பண்றீங்க? இப்ப எனக்கு ஆண்டவர் கிருபையா 3 சபையை கொடுத்திருக்கிறாரு. பேரு சபை பேரு சொல்லுங்க. எங்க சபை பேர் வந்து பிரகாச பாதை திருச்சபை. அந்த வே சென்னையில இருக்கா? the way of saint church. ஓகே, சென்னையில இருக்கு. ஓகே. ஏரியா மாங்காடா? பூந்தமல்லி. பூந்தமல்லி தலைமை சபை. 2 சபை கிளை சபை வேலைய இருக்கு. எவ்வளவு ஆத்துமா ஜனங்கள் வந்து ஒரு 100 பேருக்கு வராங்க. ஓகே. இப்போ இயேசு வந்து சபை ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல? தொடர்ந்து குடும்பமாக ஊழியம் பண்ணி, நானே, என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாருமே ஊழியம் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். மகன் வந்து மருத்துவராக இருந்தாலும் அவர் மருத்துவ பண்ணி செய்து கொண்டிருந்தோம் ஊழியம் பண்ணி. அவர் ஒரு கிளை சபையை பார்த்துக்கிறாரு. அவரை கொண்டு சபையில் நிறைய அற்புத அதிசயங்கள் கத்த செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. நிறைய மக்கள் தைரியமா அவங்க சாட்சியை ஷேர் பண்றீங்க. என் வாழ்க்கை ஜீரோங்க, செத்து போச்சு. செத்த வாழ்க்கையை உயிர் பிடித்து அவர் என்னை அழைத்து, அவரே எனக்கு பெண் பார்த்து, அவர் எனக்கு பலனை கொடுத்து, அவர் எனக்கு அந்த 3 மாசத்துல கன்சீவ் ஆகும்படியாக 1 வருஷத்துல குழந்தைய கொடுத்து, நாங்க கேட்கிற மாதிரி ஆண் குழந்தை கொடுத்தாரு. நாங்க எப்படி பிள்ளை இருக்குன்னு சொன்னோமோ அதே போல பிள்ளை கொடுத்தாரு. அதே அழகான பிள்ளை. 2வது பெண் குழந்தை கேட்ட கொடுத்தேன். அதாவது பாருங்க, உலகத்தை சொல்லுவாங்க, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி பாட்டு கூட இருக்குது. ஆனா அதை செய்து முடிக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்கள் செய்கிறவர், அதிகமா செய்கிறவர். அந்த பாட்டு பொய், ஆனா இயேசு கிறிஸ்து மெய். சூப்பர். பார்க்கிற நேயர்களுக்கு ஃபைனல் என்ன சொல்லுவீங்க? அன்பானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வீங்க சொன்னா, நீங்க யாராவது இருந்திருப்பாங்க, எந்த பாஷையா இருந்திருப்பாங்க, எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்மை தெய்வம், ஒரே தெய்வம், உலகத்துக்கு அவர்தான் தெய்வம், வேற யாருமே தெய்வம் கிடையாது. இதை நான் அனுபவ ரீதியாக யாருமே சொல்லாமல் நானே கண்டு கொண்டு ஒரு உண்மையான உத்தம தெய்வத்தை பெற்றுக்கொண்ட என் வாழ்க்கை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையும் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். யாருக்கு முன்பாக கை கட்டி நிற்காத அளவிற்கு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாரு. இருக்கு வரை இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வோம், இறந்த பிறகும் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு பெருத்த வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தது போல உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உண்மை தெய்வம், உண்மை ரட்சகர். God bless you all. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையா உங்களுடைய அருமையான சாட்சி, ரொம்ப தைரியமா பலருக்கும் அது பிரயோஜனம் இருக்கிற விதத்துல சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. ஓகே. இங்கே உங்களுடைய நேயர்களுக்கு என்னோட சாட்சி பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாக கொடுத்தமைக்காக உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் விசேஷமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.